الصلاة مفتاح الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈனேற்றமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள் மீதும், தபஅ தாபிஈன்கள் மீதும், அன்பியாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் என நம் அனைவர்கள் மீதும் இன்றும் இனி என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வினுடைய வேதமாகிய திருக்குர்ஆனுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புகுத்தப்பட்ட எல்லா புது விஷயங்களும் பித்அத்துகள் என்றும், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் என்றும், எல்லா வழிகேடுகளும் இந்த மனித சமுதாயத்தை நரகின்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் இந்த சமுதாயத்திற்கு ஞாபகமூட்டி எச்சரிக்கை செய்த பொன்மொழியை முன்மொழிந்தவனாக, தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு, தவக்குலை கொண்டு, இறை நம்பிக்கையை கொண்டு முதலிலே எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசித்தவனாக, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை ஆசைப்படுகிறோம், அது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கும், பல சமயங்களில் நாம் எதிர்பார்க்காத, சற்றும் அதை பற்றி சிந்திக்காத காரியங்கள் நடந்துவிடும். நாம் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்காது, நம் எதிர்பார்ப்பை மீறிய, நாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துவிடும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் நினைத்தது நடந்துவிட்டது என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இனிமேல் எந்த கவலையும் இல்லை, எல்லாம் கைராக இருக்கும் என்று நாம் எண்ணிக்கொள்வோம். நாம் நினைத்தது நடக்காத போது, எதிர்மறையாக அது நடக்கும்போது, அப்போது ஒரு முஃமின் எப்படி சிந்திப்பார்? ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு என்ன இருக்கும்? ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே எல்லாம் நன்மைக்கே, அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து தான் இது அத்தனையும் நடங்கேறியது, நடைபெற்றது என்று அவனுடைய சிந்தனையும் எண்ணமும் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரமே அது அமைய பெற்றதாக சிந்திக்க வேண்டும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து முடிந்ததோ அதுவும் நன்றாகவே நடந்து முடிந்தது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று ஒரு முஃமினுடைய எண்ண ஓட்டம் இருக்க வேண்டும். ஆனால் நம்மிலே, நம் வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலே, நம் மனைவிக்கு மத்தியிலே, நம் பிள்ளைகளுக்கு மத்தியிலே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் அல்லாஹ்வை இடத்திலே நம்பிக்கை வைத்து, என் மனைவியின் மீது நம்பிக்கை வைத்தேன், என் மகளின் மீது நம்பிக்கை வைத்தேன், என் கணவன் மீது நம்பிக்கை வைத்தேன், என் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்தேன் என்று சொல்லி எதிர்பாராதது அவர்கள் செய்யப்படும் போது, அந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடையும் போது, அந்த நம்பிக்கையோடு சேர்த்து மாத்திரமல்ல இறை நம்பிக்கையும் அதிலே உடைபட்டு போகிறது. இது மனிதனின் பலகீனம் அல்ல, முஸ்லிம்களின் பலகீனம் அல்ல, முஸ்லிம்கள் அல்லாஹ் மீதுள்ள வைத்த நம்பிக்கையின் மீதுள்ள பலகீனம், ஈமான்ல இருக்கக்கூடிய பலகீனம். லிகைலா தஅஸவ் அலா மா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு வலா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். என்ன சொல்றான் அல்லாஹ்? உங்களை விட்டு தப்பி போனதை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாது இருக்க வேண்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களை ஒரு விஷயம் நினைச்சது நடந்துருச்சுன்னா, உங்களை நீங்கள் நினைத்த விஷயத்தை நடங்கேறி விட்டால் அதை பற்றி கர்வம் கொள்ளக்கூடாது. நான் நினைச்சதெல்லாம் நடத்திடுவேன், நான் நினைச்சதெல்லாம் சாதிச்சிருவேன், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி அதன் சம்பந்தமாக கர்வம் கொள்ளாதீர்கள். பிமா ஆத்தாக்கும் அல்லாஹ், ஏன்னா அல்லாஹ் கர்வம் கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை அப்படின்னு அல்லாஹ் தனது திருமறையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறான். கிடைக்கலேன்னு வருத்தமும் படாதீங்க, கிடைச்சிருச்சேன்னு கர்வமும் கொள்ளாதீங்க. இதை நேரடியாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு ஈமான்தாரியுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கும். குதிபா அலைக்குமுஸ் சியாமு குதிபா அலைக்குமுல் கிதாலு வஹுவ குர்ஹுல் லக்கும் வஅஸான் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நம்பிக்கையாளர்களே, போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாக இருந்து உங்களுக்கும் உங்கள் மார்க்கத்தை காப்பதற்காக அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மக்கால இருக்கிற வரைக்கும் போர்லாம் ஒன்றும் அறிவிக்கல. மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் போறங்கிறத விஷயத்தை கையில் எடுத்து அல்லாஹ் தஆலா கடமையாக்குறான். அந்த சமயத்தில் அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்னா, போர் அப்படின்னு சொல்றதை நீங்க வெறுக்கிறீங்க இல்லையா, இந்த போர் செய்யறது நீங்கள் வெறுப்பாக இருந்தாலும்
உங்களுக்கு வெறுப்பாக இருந்த போதிலும் மார்க்கத்திற்காக அல்லாவுக்காக அல்லாஹ் சொல்லிட்டானேன்றதுக்காக நீங்க செஞ்சுதாகணும், ஏன்னா உங்க மேல அது கடமை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில சொல்றான், வாசா, இதுதான் உலகம் அழிகிற வரை ஒரு ஈமான்தாயுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய வாக்கு. என்ன சொல்றான், வாசா தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், மனிதனே நீ ஒரு விஷயத்தை தக்ரஹு வெறுப்பாய், ஆனால் வஹுவ கைருல் லக்கும் அதிலே அல்லாஹ் நலவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், அது உனக்கு தெரியாது. வாசா துஹிப்பு ஷைஅன், ஒரு விஷயத்தை நீ ரொம்ப நேசிப்ப, ரொம்ப அன்பு கொள்வாய், அது வேண்டும் என்று ஆசைப்படுவாய், ஆர்வம் கொள்வாய். வஹுவ ஷர்ருல் லக்கும், ஆனா அதுதான் உனக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கும், அதுதான் உனக்கு மிகப்பெரிய தீங்காக முடியும். வல்லாஹு யஅலமு வ அன்கும் லா தஅலமூன், ஏன்னா அல்லாஹ் அதுல உனக்கு தீங்க வச்சிருப்பான், அதனால நீ விரும்பக்கூடக்கூடிய ஒன்று அது உனக்கு கிடைக்காம போயிருக்கும், இதனால நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னா வல்லாஹு யஅலமு வ அன்கும் லா தஅலமூன், நீ அறியாதவற்றையெல்லாம், நீ தெரியாதவற்றையெல்லாம், தெரிந்திருக்காதவற்றையெல்லாம், அதனுடைய மூல பொருளுடைய விளக்கத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், உன்னை படைச்ச ரப்பு அறிந்தவனாக இருக்கிறான். அதனால எது நலவோ அது அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்னொரு இடத்துல சொல்றா, வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ யஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா, நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹ் பல நன்மைகளை வைத்திருக்கிறான். ஒரு விஷயத்தை நீங்க வெறுப்பீங்க, ஆனா அதுல அல்லாஹ் பல நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது நமக்கு மட்டும் இல்ல, வாழையடி வாழையாக எல்லா நபிமார்களுடைய சமூகத்திற்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தேறிய வாழையடி வாழையாக நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரிந்த சம்பவங்கள் தான், நமக்கெல்லாம் தெரிய, நமக்கு குர்ஆன் மூலியமாக ஹதீஸ்களின் மூலியமாக அறியப்பட்ட சம்பவங்கள் தான். பாருங்க, பனி இஸ்ரவேலுடைய கூட்டத்தில் ஒரு காலத்தில் தாவர்தன் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு, ஒரு ஊர் இருந்தது. அந்த கிராமத்தில் கடுமையான நோய் தொற்று இருந்தது. அந்த கடுமையான நோய் தொற்றினால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வெளியேறி வேற ஊருக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் நோய் வருது, ஊரில் இருக்கிறதுக்கா நாளைக்கு இருந்தால் நமக்கு நோய் வந்து நாமளும் வஃபாத் ஆயிடுவோம். மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக மௌத்தாகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு 4000 பேர் நோய் தொற்றால் ஒரே சமயத்தில் மரணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு நாம் இந்த ஊரில் இருந்து வெளியே கிளம்பிடணும் அப்படின்னு நினச்சி வைக்கிறாங்க. நினச்சி எல்லா சாமான்களையும் எடுத்து வைக்கிறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் மரணத்தை, அந்த நோய் தொற்றின் மூலியமாக மரணத்தை கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் அந்த ஊரிலேயே புதைக்கப்படுகிறார்கள். பிற்காலத்தில் பனி இஸ்ரவேலினுடைய நபிமார்களில் ஒருவரான ஹிஜ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை பார்த்து அங்கே மரணத்து அடக்கமாக்கப்பட்ட யாரெல்லாம் ஊரை காலி பண்ணி போகணும்னு சொன்னாங்க இல்லையா, ஒரே புதக்குழியில் புதைச்சு அவர்களுடைய மையத்துகள் அடக்கம் செய்யப்பட்டது இல்லையா, அந்த மையத்துகளை அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இவர்களை நீ மீண்டும் எழுப்புவாயாக, இவர்களுடைய நீ உயிர் கொடுப்பாயாக. ஒரு நபிமார்களுடைய துவா, ஒரு அல்லாஹ்வினுடைய நபியினுடைய துவா. அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மையத்துகளுக்கு ஆணையிடுகிறான். இதெல்லாம் மக்கி எலும்புகளாக சுக்குநூறாக தனித்தனியாக கிடக்கக்கூடிய மக்கி போன எலும்புகளுக்கு நீங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு நீங்கள் அனைத்தும் உயிராக மாறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதல்ல அது எலும்பா மாறு, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் சதை போற்றிய உருவமாக மாறு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதற்கு பிறகு அது சதை போற்றிய உருவமாக மாறுகிறது. அதற்கு பிறகு அந்த உருவத்திற்கு அல்லாஹ் தஆலா உயிரை கொடுக்கிறான். உயிரை கொடுத்து அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்வதாக வரலாறு சொல்கிறது, வரலாறு பேசுகிறது. அப்ப என்னன்னா, இந்த ஊர்ல இருந்தாதான் நமக்கு மௌத்து வந்துடும், இங்க இருந்து நம்ம போயிட்டா நமக்கு மௌத்து வந்துடாது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு கிளம்பினவங்க பாதி தூரத்திலேயே அல்லாஹ் அவர்களை மரணித்து அந்த இடத்துல அவர்களை புதைக்க செய்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டு இப்போ அந்த நபிமார்கள் சொன்னார், நீ என்ன நாடுகிறாயோ அது உனக்கு தீங்காக இருக்கும், அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதுதான் உனக்கு நன்மையாக இருக்கும். அல்லாஹ் உனக்கு இந்த சமயத்திலே, இந்த இடத்திலே, இந்த ஊரிலே, ஒரே கபரிலே நீங்கள் அனைவரும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய நாட்டம். அதனால நீங்க அடக்கம் செய்யப்பட்டு நான் துஆ செய்து நீங்கள் எழுப்பப்பட வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய நாட்டம். இது அல்லாஹ் கொடுத்த உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு என்று சொல்லி அந்த நபி அவர்களை வாழ வைத்தார். இது மாதிரி மக்கள் என்ன நாடுகிறார்களோ, மனிதர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த நினைப்பிற்கு அப்பாற்பட்டதாக இறை சக்தி அல்லாஹ்வுடைய தக்தீர் இருக்கும். ஏன் அப்படின்னா
தக்தீருங்கிறது இந்த உலகம் இல்லை, இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே எழுதப்பட்ட ஒன்று. ஒரு மனிதனுக்கு இந்த பெயர் சூட்டப்படும், அந்த பெயரிலே அந்த மனிதன் அங்கு சாப்பிடுவான். இந்த ஜும்மாவுக்கு பிறகு இந்த இடத்துல இவனுடைய உணவு இருக்கும், இந்த இடத்துல இவனுக்கு மரணம் இருக்கும், இந்த தண்ணீர் குடிப்பான், தண்ணியுடைய அளவு இருக்கும், அவன் குடிக்கக்கூடிய தண்ணீர், அவன் சாப்பிடக்கூடிய அருந்தக்கூடிய உணவு பருக்கை, இத்தனாயிரம் உணவு பருக்கைகளை அவன் உண்பான் அவன் வாழ்நாளிலே என்றெல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. அந்த மை காய்ந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தக்தீர் இதுதான். அல்லாஹ்வுடைய தக்தீரை மாற்றக்கூடிய சக்தி ரெண்டே இருக்குதான். அல்லாஹ்வுடைய தக்தீரை, அந்த முடிவை அல்லாஹ்வுடைய சக்தியால் மாற்றக்கூடிய இரண்டு சக்தியான அமல்கள் ரெண்டு தான். ஒன்று சதகா, இன்னொன்று துஆ. சதகத்து ரத்துல் பலா வகலா, கலா கதிரையும் பலா கதிரையும், அவனுக்கு வரக்கூடிய பலாக்களையும் போக்கக்கூடிய சக்தி இரண்டு தான். சதக்காவுக்கும் அவனுக்காக அவன் செய்யக்கூடிய அல்லது அவனுக்காக அவன் பெற்றோர்கள் செய்யக்கூடிய துஆவுக்கும் தான் இருக்கிறது என்று மார்க்கத்திலே அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, பலம்மா ரஅஹு ஆரிதன் முக்தபிலன், ஒரு மேகத்தை பார்த்து ஒரு கூட்டம் நினைச்சிச்சு, ஒரு மேகத்தை பார்த்து, மழையே இல்லை, வறண்ட பூமி, சுத்தி புத்தி பார்த்தா சாப்பாடு இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த மேகத்தை பார்த்தோன்னு அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு, ஆஹா எங்க ஊருக்கு மழை வரப்போகிறது, மழை வரும் மேகங்கள் அல்லவா இதுவெல்லாம். பலம்மா ரஅஹு ஆரிதன் முஸ்தக்பிலன் அவுதியதிஹிம் ஃபகாலு ஹாதா ஆரிலன் மும்திர்னா, இதெல்லாம் பிரோஜனம் தரக்கூடிய மழை வந்து கொட்டி நமக்கு வளத்தை உண்டாக்கி தரும் மழையாக இது இருக்கும்னு மேகத்தை பார்த்தே முடிவு செய்கிறாங்க. ஆனால் அந்த மேகங்கள் தான் பல் ஹுவ, ஆனால் அது அப்படி அல்ல, அதுதான் ஹுவமா தஅஜல்தும் பிஹி ரீஹன் ஃபீஹா அதாபுன் அலீம். அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதுதான் அவங்களுக்கு அழிவுக்கான மேகங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதுதான் அவர்களுடைய அழிவுக்கான மேகங்கள். அவங்களுடைய இருப்பிடங்கள், அவங்களுடைய வாகனங்கள், அவங்க இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களை தவிர ஒரு மனிதன் பாக்கி இல்லாம அத்தனையும் அழித்தது அந்த மேகங்கள். இருண்ட பூமி ஆக்கிருச்சு. ஆனா இவங்க என்ன நினைச்சது, மழை இன்னைக்கு வளமாயிருவோம், நல்லா ஆயிடுவோம். இது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த பையன் நதியில வரும்போது அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, ஒரு தோல் துருத்தி மாதிரி ஒண்ணுல இவனை எப்படியாவது ஆம்பளை பிள்ளைய புள்ள கொண்டுகிட்டு இருக்கிறான். ஃபிரௌன் என்ன செய்யறான், ஆம்பளை பிள்ளை பறந்தாவே கொன்று, ஏன்னா ஆம்பளை பிள்ளை மூலியமா தான் எனக்கு எதிரி. ஆம்பளை அவன் ஜோசியம் பார்ப்பான், அவன் சூனியக்காரர்களை கையில வச்சிருக்கிறான், சைத்தானுடைய சூழ்ச்சிகளை எல்லா சூழ்ச்சியும் அவனுக்கு தெரியும். யாரோ ஒரு ஜோசியக்காரன் யாரோ ஒரு சைத்தான கையில வச்ச ஜின்கள் வசப்படுத்தியோ சொல்லிட்டான், உனக்கு ஆம்பளை பிள்ளை இந்த ஊர்ல பிறக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளைனாலதான் உனக்கு ஆபத்து நின்று கொள்றான். அப்போ அந்த தாய் என்ன செய்கிறாள், தன் மகனை பெற்றெடுத்து ஈன்றெடுத்து நைல் நதியிலே ஒரு சின்ன இலை மாதிரி தோல் குர்த்தி மாதிரி இருக்கும், அதுல வச்சு அனுப்பிச்சிருக்கான். அல்லாஹ் மீது நல்ல நம்பிக்கையில கொண்டு அந்த தோல் குருத்தி நேர எங்க போகுதுன்னா அந்த புறத்திற்கு போகிறது. ஃபிரௌன் அவனுடைய மனைவி இருக்கக்கூடிய அந்த புறத்திற்கு போகிறது. அந்த மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள் இரத்த நாளங்களிலே ஈமான் ஊறி போனவர், அவருடைய இரத்த நாளங்களிலே அல்லாஹ்வுடைய மீது உள்ள பற்று கொண்டவர். இவன் தான் பெரிய கொடுங்கோலர், ஆனால் அவர்கள் சுத்தமான ஈமான்தாரி, பரிசுத்தமான ஈமான்தாரி. அவ்வளவு கொடுங்கோர இடத்துல இருந்தும் அல்லாஹ்வுடைய ஈமான் அவர்களை விட்டு ஒரு நொடி கூட மீளவில்லை. குழந்தை எடுத்து நம்ம வளர்ப்போம், இந்த பையனை நம்ம வளர்ப்போம், எனக்கு குழந்தை இல்லை. அப்போ அவன் நினைத்தானாம், இந்த குழந்தை, அது ஆண் குழந்தை, இந்த குழந்தை எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும். யார் நினைச்சா, ஃபிரௌன் நினைச்சா. அந்த ஃபிரௌனுக்கு கண் குளிர்ச்சியாக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அந்த குழந்தையை எண்ணினான் ஃபிரௌன். எந்த குழந்தை அவனை கொல்ல போகிறதோ, எந்த குழந்தை அவனை இழிவிலே ஆழ்த்தப்படுகிறதோ, எந்த குழந்தை அவனுடைய புட்டுக்களை உடைக்கப் போகிறதோ அந்த குழந்தையை பார்த்து இதுதான்டா நம்மளுடைய வாரிசுன்னு நினைக்கிறான். அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅதல்தஹு ஆல ஃபிரௌன லியகூன லஹும் அதுவுன் ஹஸனா இன்ன ஃபிரௌன வஹாமான ஜுனூதஹுமா கானு காத்திஈன். மூசாவுடைய தாய் ஒரு பேழையில் ஆற்றில் அடைவிட்டவனா குழந்தையை பார்த்து ஃபிரௌன் குடும்பத்தினர்களும் ஒருவர் எடுத்துக்கொண்டு இதுதான் நம்மளை காப்பாற்றும் நினைச்ச குழந்தை அவருக்கு எதிரியாக துன்பத்தை தரக்கூடியதாக அவனுடைய அழிவை நிர்ணயிக்கக்கூடிய குழந்தையாக மாறிச்சு. இஸ்லாம் அழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாதாரத்தை கைப்பற்றணும்,
இஸ்லாத்தை அழிக்க வர்றாங்க, அந்த பொருளாதாரத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தான் போனாங்க. எங்க யாரு? இஸ்லாத்தினுடைய முதல் போருக்காக. போர் இல்லை, அந்த பொருளாதாரத்தை நிப்பாட்டணும்னு போனாங்க. என்ன நடந்துச்சு? ஒரு மிகப்பெரிய போராக நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய போராக நடந்தது. ரமலான் மாசத்துல, ரமலான் மாசம் 14 பேர் சும்மா மீட்டிங்கை போட்டு அபு சுஃபியான் தலைமையில ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் போய்கிட்டு இருக்கு, நம்ம போய் அதை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமையில வெறும் 313 சஹாபாக்கள் சென்ற ஒரு தடுப்பதற்காக, போருக்காக அல்ல தடுப்பதற்காக போன நடந்தா. போர் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? ஒரு ஒட்டகத்துல 3 பேர் போயிருக்கிறாங்க, ஆயுதங்கள் கொண்டு போயிருப்பாங்க, ஆயுதங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் போராக எதிரி சைடில் 1000க்கும் மேற்பட்ட நிற்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்காதது. போய் உட்கார்ந்துருக்காங்க. போற வழியிலே செய்தி வருது, அவர் வேற ரூட்ல போயிட்டாரு, உங்களுக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு, 1000 பேர் வர்றாங்க உங்களை எதிர்க்கிறதுக்கு, அடியோடு இஸ்லாத்தை இன்றோடு ஒழிக்க வர்றாங்க, இஸ்லாமியரே இந்த பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இவங்க நினைச்சது என்ன? தடுத்து நிறுத்திடணும், அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்துடணும், அப்படியே அந்த மாதிரியா நடந்துச்சு? இல்ல, எதுவுமே நடக்கல. ஆனால் ஈமானுடைய தாக்கத்து என்ன? ஒரு முஸ்லிமினுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த சந்தர்ப்பத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டார்கள். வைத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வ அன்துமுல் அதில்லா, அவங்க ஒண்ணுமே இல்லாதவங்களா இருந்தாங்க. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்ட்ட உதவி கேட்கும் போது கையை ஏந்திக்கிட்டு, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு இந்த பூமியிலே அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கூட இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்ன அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குகளை கொண்டு உதவி செய்தான் என்று வரலாறு அல்ல, குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் பேசுகிறது. வைது யஇதுகுமுல்லாஹு யஹதன் தாயிஃபதைன் அன்னஹா லகும் ததவத்தூன அன்ன கைர தாத்திஷ் ஷகூர். எதிரி இரு கூட்டம் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும், அல்லாஹ் உங்களுடைய வாக்களித்த சமயத்தில் அந்த 2 பலத்தையும் முறியடித்து மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. சஹாபாக்கள் கொந்தளிச்சாங்க இந்த ஆயத்து இறங்கின உடனே. இந்த ஆயத்து எந்த சந்தர்ப்பத்தில் இறங்குதுன்னா, 1400 சஹாபாக்களும் நேராக போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்காங்க. கனவு காண்றாங்க, நம்ம எல்லாம் உம்ராக்கு போகிறோம் அப்படின்னு எனக்கு கனவுல வருது அப்படின்னு செய்கிறாங்க. கனவு காணோன்னா யாரும் சொல்லலை, நம்ம போயிடுவோம்னு சொல்லி எல்லாரும் இஹ்ராம் கட்டிக்கிட்டு வெயிலில் வாகனங்களை ஓட்டிக்கிட்டு நடந்து வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க, ஹுதைபியா அப்படின்ற ஒரு இடத்துல. அந்த இடத்துல வச்சு எதிரிகள் மடக்கி நிப்பாட்டி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே அநீதம். வெளிப்படையா பார்த்தா என்ன அநீதம்? மக்கால இருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தா அவரை விட்டுறணும், மதீனாவில இருந்து யாராவது மக்காவுக்கு வந்தா, மதீனாவில இருந்து யாராவது மக்காவுக்கு வந்தா நாங்கள் விட மாட்டோம், பிடிச்சி வச்சுக்குவோம், இஸ்லாத்துல இருந்து அவரை உள்ள காபீர் ஆக்கிடுவோம். அது மாதிரி போர் 10 வருஷத்துக்கு போர் நிறுத்தம். இப்படி அநீதமா 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 இருந்தது. உமர் இல்லாம கொந்தளிச்சாங்க. இந்த ஆயத்தை அப்பதான் இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி என்ன சொன்னார்? மகத்தான வெற்றியை நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள். வெளியில பார்த்தா நமக்கெல்லாம் அநீத, உம்ரா செய்ய வந்தவங்களை தடுத்திருந்து திரும்பி அனுப்பிச்சு விட்டுட்டு மேற்கொண்டு எல்லாரும் இஸ்லாத்துக்கு வர்றவங்களை எல்லாத்தையும் திரும்ப முர்த்தத்தாக்கிடணும், இங்க இருந்து வந்தா நீங்க அவங்களை திரும்ப அனுப்பிச்சிடணும், இஸ்லாத்துக்கு அவங்கள ஆள வைக்க கூடாது அப்படின்னு அநியாயமா ஒப்பந்தம் செய்துவிட்டு இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனான்னு அல்லாஹ் சொல்றானே, புரியல யாருக்குமே. ஆம், அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, பத்ர்ல மிகப்பெரிய அடி, உஹதுல அடி, பெரிய போர் நிகழ்ச்சி. அந்த சமயத்தில் எப்போ வேணா போர் நடக்கலான்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. 10 வருஷம் அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு 10 வருடங்கள் போரே இருக்கக்கூடாதுன்னு ஒப்பந்தம் போடப்பட்டது. 10 வருஷம் போட்டாங்களா? ஆனால் எண்ணி 2 வருடத்தில் மக்காவை அல்லாஹ் வெற்றி கொண்டு கொடுத்தான். இதுதான் மகத்தான வெற்றி. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. அநீதம் இழைக்கப்பட்ட போது கூட அல்லாஹ் வெற்றியை எதற்காக குறிப்பிட்டான் என்றால், அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு 2 வருடத்திலே ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் மக்காக்குள்ள போயிட்டாங்க. இவங்க செஞ்ச இந்த தியாகத்தினால மக்காக்குள்ள போய் மக்கா வெற்றி கொண்டுட்டாங்க. இவங்க போனவங்க வெறும் 1400 பேர் தான், 1500 பேர். வெற்றி கொள்ளப்பட்ட போது இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. போற இடப்புல இஸ்லாம் பரவியது. அப்ப என்னன்னா, நமக்கு ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம எதற்காக சொல்றோம்னா, அல்லாஹ் வரிசைப்படுத்தி குர்ஆன்ல சொல்லிக்கிட்டே இருக்கான். ஹதீஸ்ல இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
உனக்கு உன் வாழ்க்கையில ஒரு விஷயங்கள் நடந்தது என்றால் அசான் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீ ஒரு விஷயத்தை வெறுப்பா அது நடக்குதுன்னா அதுல அல்லாஹ் உனக்கு கயிறு வச்சிருக்கிறான். நீ ஒரு விஷயத்தை ரொம்பவும் நேசிக்கிற, அதான் அல்லாஹ் தீங்கா மாத்திடுவான். ஏன்னா நீ தெரியாததெல்லாம் அல்லாஹ் தெரிஞ்சவனா இருக்கிறான். உனக்கு தெரியாததெல்லாம் உன்னை படைச்ச ரப்புல் ஆலமீன் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று அல்லாஹ் தெரிந்தவனாக இருக்கிறான். அதனால யார் மேலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை விட நம்பிக்கையை நீங்கள் வைக்கக்கூடாது. உங்களுடைய கலாக்கதிரை விட நம்பிக்கை எதுவும் அதிகமாக வச்சிடக்கூடாது. எல்லாமே நன்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு ஈமான்தாரி எண்ணணும். எது நடந்தாலும் நன்மைக்காகத்தான். போய்கிட்டு இருக்கிற ஆக்சிடென்ட் நன்மைக்காக, இப்படித்தான் ஒரு ஈமான்தாரி எண்ண வேண்டுமே ஒழிய இதை தவிர அல்லாஹ்வை சாபமிடுவது, கோலமிடுவது, அவனை எதிர்த்து நான் இனிமேல் தொழமாட்டேன் என்று சபதமிடுவது, இது போல ஈமான்தாரி ஒரு முஸ்லீம் ஒரு முஃமின் ஒரு காலமும் செய்ய மாட்டான். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அப்படியான உறுதியான ஈமானியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சுய சுகம் துக்கம் மகிழ்ச்சி அத்தனையும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஈமானாக நம் அனைவருடைய ஈமானையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட நல்லடியார்களாக வாழ்வதற்குரிய பாங்குவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் பாவிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.